பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு மலைப்பகுதியில், இது அமெரிக்கா தேசத்தில் வாஷிங்டன் ஸ்டேட், அந்த சியாட்டல் என்கிற பட்டணத்திலிருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த அழகான மலைப்பகுதி இருக்கிறது. எப்பொழுதும் இந்த மலையில் பனி விழுந்து கொண்டே இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார்? 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். இல்லை, ஒன்று வாய்க்க மாட்டேங்குது, நான் செய்கிறதெல்லாம் ஒன்று நடக்க மாட்டேங்குது. சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் வேலைக்காக, ஒன்றில் நிரந்தரமாக இருக்க முடியல, வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளவோ தொழில் செய்து பார்க்குறேன், ஒன்று மாற்றி ஒன்று நிரந்தரமாக வாய்க்க மாட்டேங்குது. மகளுடைய திருமண காரியமாக எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறோம், எத்தனையோ காரியம் பார்க்குறோம், ஒன்று வாய்க்க மாட்டேங்குது. நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில் முடிகிறது. அநேகருடைய மனதில் உண்டாகிற சோர்வு. இன்றைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில், ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது, ஜெபந்தானே பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? முதலாவது உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ காரியம் வாய்க்கும். இல்லை, எனக்கு திறமெல்லாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, ஆனாலும் ஏன் வாய்க்க மாட்டேங்குது? உங்களுடைய சொந்த பலனையும் ஞானத்தையும் திறமைகளையும் நம்பி இருக்கிறீங்க, அதானே? எனக்கு இதெல்லாம் காரியெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தும் கூட ஒன்று நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் மனிதர்கள் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ நீங்கள் எதை நம்புறீங்க? கர்த்தர் மேலையா, உங்கள் மேலையா, மனிதர்கள் மேலையா? யார் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அதுவும் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம இஷ்டப்பட்ட ஒரு வழியில் நடந்து கொண்டு கர்த்தர் வாய்க்க பண்ணணும்னா நடக்காது. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் காரியம் அவர் மேலே விசுவாசம் வைக்கும் போது வாய்க்க பண்ணுவார். இதனால் இன்றைக்கு முதலாவது உடைய வழிகளை யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்கிறீங்களா? அவருக்கு சித்தமான வழியில் போகிறீங்களா? அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்றீங்களான்னு யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நீர் தான் என் நம்பிக்கை, வாய்க்க பண்ணுவேன், நீ விசுவாசிங்க, காரியம் வாய்க்கும், சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க. ஆண்டவரே, என் வழிகளை உமக்கு ஒப்புவிக்கிறேன், உன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நீர் சொன்னபடி என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.